ஃபைனலி தி இந்தியன் அனிமே இஸ் கம்மிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். என்னடா ஒரே இங்கிலீஷோட வருது. இனிமே நைட்டு ஜப்பான் படம் பாக்குறத குறைச்சிக்கணும் போல. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஸோ இந்த 3 நாள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த டிராகன் பால், அடுத்த சோலோ லெவலிங், அடுத்த நருட்டோ அதுவும் இந்தியில ரிலீஸ் ஆக போகுது. அப்ப நம்ம உருட்டு தள்ளிருப்பானுங்க. என்னடி இது? பட் ரியாலிட்டியா வந்து அந்த அளவுக்கு இந்த அனிமே இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வந்து யோசிக்கணும். ஆனா வந்து ஓவரா பில்ல கொடுக்குறானுங்கடா. இந்த அனிமேனா அப்படி இல்லை. ஆனா வந்து இந்த அனிமே பார்க்கும்போது வேற ஒருத்தன் கண்ணுக்கு படுறான். சோ அவன் யாரு? இந்த அனிமையோட பேஸ் ஸ்டோரி என்ன? இந்த அனிமே எப்பதான் வரப்போகுது? சோ இந்த அனிமேவை கண்ணு முடிச்சு பார்க்கலாமா இல்ல தூக்கி போட்டு படுக்கலாமா அப்படின்றத பார்ப்போம். சோ எனிவே சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க மக்களே. ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சொந்த அனிமேக்கே வந்து வர்தானுக்கு அது தெரியும். வர்தானுக்கு எவ்வளோலாம் வந்து வடக்கனுங்க ஈடு கொடுத்தானுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த அனிமே வந்து நிறைய பேர் சூப்பராக இருக்கு. அத்த சோழர் விலங்கி, அடுத்த கோகுடா, அடுத்த டிராகன் பால்ரா அப்ப நம்ம கட்டிட்டு வந்தானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் டெய்லரை பார்க்கும்போது ஏன்டா இதுவும் ஒன்னாடான்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு சத்தியமா அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து இது நல்ல விஷயம் என்ன, ஐ திங்க் நம்ம ஒரு அனிமே பார்க்கும்போது என்னடா இது மக்கட்டு மாதிரி இருக்கடா அப்ப நம்ம திங்க் நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனால் சில அனிமேஸ் எல்லாம் வந்துட்டு போகிறது இந்த அனிமே தான் இப்படி நினைச்சோம்டா, இந்த அனிமே தான் நம்ம இவ்வளோ கேவலமா நினைச்சோம்டா அப்படின்ற மாதிரி நினைச்சோம். லைக் அது வந்து நம்மளோட மயூர கடமைக்கும் பொருந்தும், அண்ட் சேம் டைம்ல டாக்கோ பீசனுக்கும் பொருந்தும். எனது 2 அனிமேவுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அனிமேவோட அப்ப நினைச்சு பார்த்தேன். நான் பார்த்துட்டா போறதான் அத்தா இதாண்டா அனிமேன்ற மாதிரி ஃபீலுக்கு போயிடுச்சு. சரி ஓகே, பேக் டு தி கண்டென்ட். சோ புக்கோட அட்டையை வச்சு புக் நோட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ அதனால நானுமே புக்கை திருப்பி உட்காந்து பேஜெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். சோ அப்படி படிக்கும் போது தான் நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் தான் மெயின் கான்செப்ட். டைரக்டர் யாருன்னு பார்த்தா டிட்சுகா ஹிரோகாவா அப்படின்ற மாதிரி பேர் இருக்கப்பா. பார்த்தா ஜாப்பனீஸ் டைரக்டரா. சோ ஓகே, ஜாப்பனீஸ் இருந்து டைரக்டர் வர வச்சிரானுங்க அப்படின்னும் போது சரி ஓகே ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்குன்னு உடனே பார்த்தா ஒரு தமிழ்ல ஒரு டைரக்டர் நல்லா இல்லை, தமிழ்ல கிடையாது இந்தியன் டைரக்டர் நல்லா இல்லைன்னு கேட்காதீங்க. சோ பேசிக்கலா அவங்க நிறைய மங்கா படிப்பானுங்க, நிறைய அனிமே வைப்பாங்க. சோ வந்து அந்த அளவுக்கு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுத்திறன் அதிகமா இருக்கும் அந்த கார்ட்டூன்ஸ் அனிமேஷன் பொறுத்த வரையும். சோ அதுக்கப்புறம் இந்த அனிமே வந்து ஒரு இண்டோ அனிமே கூப்பிட்டு இருந்தானுங்க. இண்டோ அனிமே என்ன மீன்ஸ் இந்தியாவில் இருக்க அனிமேவா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதாமா. நம்ம முன்பு காலத்தில் வந்து இந்த சோட்டா பீமே, பகடம் பகடாயி, அதுக்கப்புறம் டோரா புஜி நான் பார்க்க மாட்டேன், ஜாக்கி ஜான் என்ன பார்ப்போம் தெரியுமா. சோ அது எல்லாமே வந்து கார்ட்டூன்ஸ் தான். பட் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து ஒரு திங் 10 வயசு 12 வயசு கிட்டுக்கு வந்து உருவாக்கப்பட்ட கார்ட்டூன்ஸ். பட் இந்த அனிமே அப்படின்றது முழுக்க வந்து டீன குறிக்கோளா வச்சு எடுப்பாங்களாமா. அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள. சோ அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி நல்ல விஷயம் தான். ஏன்னா அதனால தான் அனிமே கூப்பிடுறானுங்க பசங்க எல்லாரும். ஓகேவா? சோ அதே மாதிரி இது அனிமே கூப்பிடுறானுங்க. இது எப்படி நீங்க அனிமே கூப்பிடலாம் சொல்லி எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா வந்து இதுவும் லைக் கார்ட்டூன் இல்ல அனிமேட்டட் சீரிஸ் சொல்லலாம். ஏன்னா வந்து கார்ட்டூன்ற பேரை தான் நம்ம ஜப்பான்ல வந்து அனிமேன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. சோ அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்த மட்டும் அனிமே அப்ப நம்ம நினைச்சு சரி ஓகே அது வந்து நான் சொல்ற மாதிரி இல்ல, நான் மேபி நினைச்சா அதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட பாக்குறேன். சோ இனிமே இதுல பார்க்க போனா முழுக்க இது ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் சீரிஸா வரப்போதாமா. ஃபர்ஸ்ட் சீசன்ல டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வாயை திறந்திருக்கானுங்க. பட் 12 எபிசோட் அப்புறம் என்ன ப்ரோ ஆகும், 12 எபிசோட முடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா அதை பத்தி வந்து நம்ம சோனியை பக்கம் வந்து வாய் திறக்கலாம். அதுவும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னடா கதை அப்படின்னு பார்த்தா இது கூட சோனியா ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஸோ சோனியவே வந்து பங்களித்து திங்க் சொல்றது சோனியே சேர்ந்து தான் வந்து இந்த அனிமே கிரியேட் பண்றானுங்க. ஸோ அதனால அனிமே எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கு மேல இந்த அனிமே கிரன்ச்சோல்ல வர வரப்போகுது எனக்கு பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா நான் இந்த அனிமே பத்தி பேச தேவையில்ல அப்படி முடியல இருந்தேன். அப்புறமா சொல்றானுங்க இல்ல ப்ரோ ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த அனிமே கிரன்ச்சோல்ல வரப்போதாமா அப்படின்னு. ஸோ நானும் அதில் வந்து நான் கிரன்ச்சோல்ல வரப்போகுது அந்த அளவுக்கு இட்டு கொடுக்க போறாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஸ்டில் வந்து வந்துட்டானுங்க, எப்படியோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மே 8ஆம் தேதியாமா. ஓகேவா? ஸோ அந்த சேம் டைம் லாங்குவேஜ் தியரிட்டிக்கல் எப்படி ப்ரோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா சொல்லிட்டு திங்க் 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றானுங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரையும் வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா திங்க் வந்து இந்தியாவில் பேஸ் பண்றதுனால நீ தமிழ்ல விட்டு தான் ஆகணும், எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால கிரன்ச்சோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுனால நீ எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் தலையெழுத்து, அது ஒரு விஷயம். ஓகேவா? பட் அப்படி ரிலீஸ் பண்ணி ஓடாதுன்றது மக்களோட ஃபேன்ஸோட தியரிட்டிக்கல் பக்கம் தான் இருக்கு, ஃபேன்ஸோட லைக் பக்கம் தான் இருக்கு. ஸோ எனிவே அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் ஸ்டோரி லைனை பார்க்க போனா அனிமேஷன்ஸ் முழுக்க நம்ம வந்து இந்த வீர் ரோபோட் பையனை பார்த்துருப்பீங்க தெரியுமா, அதோட அனிமேஷன் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் முக்கியமா சொல்ல போனா அங்கே கோகுனா வந்துட்டு போறான் என் கண்ணுக்கு. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. 2-3 இடத்துல கோகுட பவரை பார்க்கறேன், கோகு எப்படி நிப்பானோ அதே மாதிரி நிக்கிறான். ஸோ அப்பப்போ மயூர் அகாடமியா சோலோ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ட்ரெய்லர்லேயே நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஸோ சோனியா என்ன மைண்ட்ஸ்ல இருந்தாலும் தெரியல, எல்லா கேரக்டர் பிடிங்கி வந்து அப்படி தூவி விட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எது பண்ணாலும் சரி அதை நல்லா பண்ணா வந்து நம்மளும் பார்ப்போம், நம்மளும் அதை பத்தி பேசுவோன்றதான் மக்களே உண்மை. ஓகேவா?
சோ அதுக்கப்புறம் அனிமோட பேஸ் என்னடா, அனிமே வந்து எப்படி தான்டா இருக்க போகுது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதாண்டா செய்யுது. ஓகேவா? சோ உலகத்துல வில்லன் வருவானா, அந்த வில்லனை பார்த்தோன்னே வந்து நம்ம ஹீரோக்கு புரியுமா, ஓகே நமக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. சோ பவர் அல்டிமேட் பண்ணி கேஜிஎஃப் சீனோட அம்மா சீன் இருக்கு தெரியுமா, அந்த அம்மா சீனை உள்ள போட்டு அம்மா சென்டிமெண்ட் அவர் வந்து உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் உலகத்தையும் காப்பாற்ற போற இந்த அனிமே தான் கர்னா த கார்டியன் அப்படின்னு சொல்றானுங்க. இதுல வித்திங் புதுசா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா வந்து காப்பாத்துறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நம்ம இந்தியன் கார்ட்டூன்ல. சோ அதுக்காக உண்மையில பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் டேரக்டர் சொல்றாங்க. சோ அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். அது கிரன்ச்ரோல்ல வரப்போகுது. சோ அதுக்காக பார்த்தே ஆகணும். சோ முடிஞ்சானா ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டா அப்புறம் அதை பார்க்கலாம் வேணாமான்றத பத்தி அப்புறம் பேசுவோம். பட் நம்மளும் ஆப்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் பக்கம் இருந்து அதுவும் சோனியா கையில இருந்து ஒரு அனிமே வரப்போகுது. சோ நானுமே அதான் சொல்லுவேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து ஏன்னா அனிமேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லடா, அனிமேஷன்ஸ் ரொம்ப டம்மியா தான் இருக்கு. ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கார்ட்டூன்ஸோ பார்த்தோமோ அங்கம்மா டிவிலோ டிஸ்னி டிவிலையோ அதே மாதிரி தான் இது இருக்கு. ஸோ அனிமேஷன் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் சேம் டைம் வந்து ட்ரைலரை பார்க்கும்போது வந்து கதைகள் இருக்குமான்றதும் டவுட்டாக தான் இருக்கு. திருப்பியும் அதே ஸ்கூலு அதே மார்க்கு அதே வில்லன்ற மாதிரி இருக்கு. ஸோ வந்து அதில் மாற்றங்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைலரை பார்த்து எதுவும் நான் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் வேலை இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து பற்றி பேசணும். ஸோ எனிவே நல்லா இருக்கும், நல்லா ரெண்டாவது பட்சம். பட் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் சார்ந்த ஒரு அனிமேல. ஸோ அதனால எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பார்க்காத முன்பே தமிழில் வரதானா போகுது, இந்தியாவில் வரதானே போகுது, இந்தியன் அனிமே வேஸ்ட் அனிமே சொல்லிட்டு யாரும் நினைச்சுதான் இருக்காதீங்க. ஏன்னா ஒரு காலத்துல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஜாக்கி ஜான் தான் மாஸ் காட்டி விட்டான். அது நம்ம சோட்டா பீமுக்கும் பிறந்தோம், மோட்டு பத்திரிக்கும் பிறந்தோம். ஸோ மோட்டு பத்திரம் இழுக்க விரும்பல, பட் ஆப்சுவலி ஜாக்கி ஜான் இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால எல்லாரும் நம்புவோம். ஸோ என்ன பொறுத்த வரையும் அனிமேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு பொறுத்த வரையும் உள்ள ஸ்டோரி லைன் சூப்பராக தான். நான் சத்தியமா அந்த அனிமே சூப்பராக பார்ப்பேன். ஸோ என்ன பொறுத்த வரையும் லைக் த ஸ்டோரி லைன் தான். அதனால தான் சோழர் இப்படிங்க ஓரம் கட்டி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கே போய் நினைக்கிறேன், ஐ திங்க் வந்து ஓல்டுலயே வந்து சக்க போட சோழர் இப்படிங்கே நான் வந்து ஒதுக்கி இருக்கேன் போது எனக்கே டிஃபரன்ஸா இருக்கு. என்னடா ஓட்டக்கே அப்படின்னு மாதிரி. ஆனா வந்து ஒரு பேஸ் அனிமேக்கு கொடுக்குற கூஸ் பம்ஸ் எல்லாம் சண்டைக்குன்றதை விட கொடுக்குற ஸ்டோரி லைன்ல தான் சூப்பரா இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரை ஸ்டோரி லைன் அனிமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டோரி லைன் அனிமே பெஸ்ட். ஸ்டோரி லைன் அனிமே எந்த அனிமே வச்சிக்க முடியாதுடா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டோரி லைன் இல்லாம ஒரு அனிமே இருக்கும் இருக்காது. இன்னும் ஸ்டோரி லைன் பத்தி பேசினாலுமே ஸ்டோரி லைன்லயும் கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. என்ன 2 சீசன்ல வந்து ஸ்டோரி லைன் அவ்வளோ கிடையாது, பட் இந்த 3வது 4வது சீசன்லயும் ஸ்டோரி அதிகமாக இருக்கா. ஸோ மேபி அப்படி வந்துச்சுன்னா மேபி எனக்கு பிடிச்சதுன்னா நானும் வந்து உட்காந்து புகழ்ந்து பேசுவேன் ஸ்டோரி லைன்ல. ஸோ எனிவே ட்ராக் மாதிரி போத்தவரை ஸோ அந்த அனிமேட்டட் சீரிஸோட அனிமேஷன்ஸ் ஓரளவுக்கு வந்து மந்தமா தான் இருக்கு. ஸோ அனிமேஷனை பத்தி ஒரு பத்தி பேசுற மாதிரினா கிடையாது. ஸோ அதே மாதிரி ட்ரைலரை விட்டு இந்தியில மட்டும் விட்டுருக்காங்க. நம்மளை பார்த்து நான் நினைச்சிருக்கான்னு தெரியல. தமிழ்ல சுத்தமா ட்ரைலரே கிடையாது. ஸோ மேபி அதுக்கு ரோஸ் கொடுக்க போறா தீ கொடுக்க போறாங்களா தெரியல. மேபி வந்து 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒரு ஆள் தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரையுமே. ஸோ வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் தான் வரணும் இவரு தான் வரணும் மேட்டர் இல்ல. ஒத்தான குரல் இருந்தாலே சூப்பரா இருக்கும் என்ன பொறுத்த வரையும். மேபி என்ன பொறுத்தவரை சங்கர்லா ஃப்ராண்டரோட ஹீரோ இருக்க தெரியுமா, அந்த வாய்ஸை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸ்டில் எனிவே வைத்து கத்தி காத்திருந்து பாப்போம்டா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று பறவைன் இருக்கு. டோட்டலா அதே மாதிரி 12 எபிசோட்ஸ் இருக்காமா. அந்த 12 எபிசோட்ஸ் ஒழுங்கா ஓடலை அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து அனிமே மூட்டி கட்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானுக்கே வந்துட்டானுங்களாமா. ஸோ ஆரம்பிக்கும் போது தேங்காய் போட்டு உடைப்பானுங்க அப்படின்னு பார்த்தா பூசணியை கொண்டு வந்து உடைக்கிறானுங்க எடுத்தோனியே. ஸோ நானுமே அவசரமா பேச விரும்பல. ஏன்னா வந்து இந்தியாவில் இருந்து ஒரு அனிமே வருதுன்னா அது நல்ல விஷயம். அதுவும் நத்திங் வந்து நம்மளுக்கு வருதுன்னா நல்ல விஷயம் இல்லடா. ஸோ உடனே சம் பேர் ஈரோட்ட வச்சா விட இந்தியாவில் அனிமே வருதா, இந்தியாவில் அனிமே தான் நல்லா இருக்க மாட்டா அப்ப மாதிரி யாரும் வந்து அப்படின்னா பேசாதீங்கடா. ஸோ கொஞ்சம் மனசு விட்டு கொடுத்து பாருங்க, பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைனா அப்புறம் கூட போட்டு அச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் எவ்ரிஒன் ஷுட் வாட்ச், எவ்ரிஒன் ஷுட் சப்போர்ட் அப்படின்றது முக்கியம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சோனியேவும் அதே கிரன்ச்சோலும் இன்னும் நிறைய அனிமேஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ சம்டைம்ஸ் முட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் வந்து சேனல் கிட்டு போயிடும். புரியுதா? ஸோ எனிவே த கர்னா த கார்டியன் அப்படின்ற அனிமே சக்க போடுமா இல்ல அப்படியே பொட்டலம் கட்டி நம்ம போடுவோமா அப்படின்றத காத்திருந்தா பார்க்கணும். ஸோ ரிலீஸ் டேட் மே 18. ஐ திங்க் டைம் பத்தி ரிலீஸ் பண்ணல. மேபி சோனியில போட சான்ஸ் இல்ல, பட் கிரன்ச்சோல ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ யாரும் டெலிகிராம் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கிரன்ச்சோல் போட்டு பாருங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான் ஆக போகுது. 3 பேர்ல 5 அக்கௌண்ட் போட்டா ஐ திங்க் வந்து 25 ரூபாயிலே போட்டு முடிக்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் பைரசி, அப்படியே வந்து டோன்ட் சப்போர்ட் டு பைரசிரா. ஓகேவா? ஸோ வந்து பைரசி யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு இல்லீகல். ஸோ எனிவே கிரன்ச்சோல போய் பாருங்க, கிரன்ச்சோல போட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி சொல்ற மாதிரி இல்ல, உண்மையா சொன்னாங்க ஜாப்பனீஸ் டேரக்டர் மேலேயும் கொஞ்சம் சோனியா மேல தான் நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்க சேர்ந்து மக்கட்டு பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்றது, அப்படியே மனசை பிடிச்சிட்டு அலப்போடான்னு விட்டுட்டு போறத போய் தான் ஆகணும். ரைட்டா? ஸோ எனிவே ஸ்டில் ஒரு 10 நாள் தான் இருக்கு, காத்திருந்து பார்ப்போம். ஸோ எனிவே அடுத்த நல்ல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?